எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சொல்லுங்க. என்டிஏ 200 தொகுதிக்கு மேலான ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பீகார்ல பதிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தங்களுடைய வெற்றி பீகாரில் மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அது பெரிய அளவுல கை கொடுக்கல. பீகார்ல என்டிஏவுடைய வெற்றியை முதற்கட்டமா எப்படி சார் பாக்குறீங்க? நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ், நிதிஷ்குமார் அவருடைய புகழ், அதை தவிர 2020 கொரோனா கால சமயத்திலிருந்து ஏழை மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு, 5 கிலோ கோதுமை மற்றும் சில பொருட்களை இலவசமாக வழங்கியது மத்திய அரசு. தவிர வீடு வீடு குழா போட்டு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது, ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அதை தவிர உத்தரப்பிரதேசத்தில் 2வது முறையாக யோகி ஆதித்யநாத் ஜெயித்த பிறகு பாஜகவிற்கும் நிதிஷ்குமாருக்கும் தைரியம் வந்து விட்டது. பீகாரில் 3வது முறையாக, 7வது முறையாக, வாட் எவர் தட், 9வது முறையாக மிஸ்டர் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக நிறுத்த முடியும், தேர்ந்தெடுக்க முடியும் என்று. ஆக மொத்தம் 2 வருடங்கள் 24x7 ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பிஜேபியினுடைய எலெக்ஷன் மெஷினரி என்று பார்த்தீங்கன்னா தம்பி, உங்களுக்கு பயந்துடுவீங்க. நார்த் இந்தியாவில் அவங்க பக்கத்துல எந்த இது இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு பூத்துக்கும் 1500 பேர் வச்சிருக்காங்க. 1200 1500 மட்டும். அங்க வட இந்தியால, குறிப்பாக பீகார்ல ஒரு தர்பங்கான்னு ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. அங்க சீதாப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல ஒரு பூத், எலெக்ஷன் பூத் வச்சிங்கன்னா 1600 பேருக்கு இவங்க 60 பேர்ல 70 பேர் இருக்காங்க பிஜேபியிலேருந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு. பார்த்துங்க. அவங்க இப்போ தொகுதிக்கு பன்னா பிரமுக் என்று பெயர். ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு தலைவராக நியமிக்கப்பட்டு, அவங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இருந்து திமுக மாவட்ட செயலர் எல்லாரும் 10,000 கோடி 20,000 கோடி வச்சிருக்காங்க. ஆனால் பிஜேபியில் பூத் வாரியாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிக 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 ஏழை குடும்பத்திலிருந்து வருபவர்கள், அவர்கள் படிப்படியாக கட்சியினுடைய பெரிய பெரிய மட்டத்துக்கு கூட வர முடியும். நீங்க 2 எலெக்ஷன் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கவுன்சில் மெம்பரா போடுறாங்க. நீங்க ஜெனரல் கவுன்சில் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு எம்பிபி சீட் தராங்க. அப்படி படிப்படியாக இருந்தது. ஒன்று, ஆர்கனைசேஷன் வைஸ் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குது இந்தி பேசக்கூடிய இடத்துல. 2வது, நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் என்பதை செய்து விட்டார். இதெல்லாம் பாசிட்டிவா இருந்தது. நெகட்டிவா இருந்தது காரணம் என்னன்னா, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியிடம் சரியில்லை என்பதை தேஜஸ்வி யாதவே நரேந்திர மோடிக்கு பல தலைவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பி இருக்கிறார். தவிர தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக ராகுல் காந்தி நியமிக்கவில்லை என்பது தேஜஸ்விக்கு கோபம். கண்டிப்பாக ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சிக்கு பிளவுபட்டதுக்கு காரணம் அதுதான். தொண்டர்கள் காங்கிரசுக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளுக்கும் தொடர்பு இல்லாம போனது. போதாத வரைக்கும் நரேந்திர மோடி ஜங்கிள் ராஜ் என்று சொல்லிவிட்டார். அந்த ஜங்கிள் ராஜ் காட்டாட்சி. அந்த காட்டாட்சின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3 மாதங்களாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி அதை பொதுமக்களிடம் கொண்டு எடுத்து சொல்லிவிட்டார். நிதிஷ்குமார், நரேந்திர மோடி, அதுக்கு தான் நாரா சந்திரபாபு நாயுடைய மகன் லோகேஷ் சந்திரபாபு நாயுடு அழகாக ஒரு வார்த்தை புதுப்பித்திருக்கிறார். நானினா நரேந்திர மோடி, என்னைனா நிதிஷ்குமார். நானி என்றால் பாட்டி என்ற அர்த்தம் ஹிந்தியில். அந்த நானி என்று பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம் என்று தென்னிந்திய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் நரேந்திர மோடியும் பாராட்டி இருக்கிறார். இந்த 3 பேர் இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் இல்லை சதீஷ். இந்த பின்னணியில் அவர் காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சுங்க. தவசம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு தலைவர் இல்லைங்க. மிக மிக முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், சீமாஞ்சல் என்று இருக்கக்கூடிய இடத்தில், அது முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அங்கு ஹைதராபாத்தில் இருந்து வந்த ஓவைசி ஜெயிச்சிருக்காரு 6 சீட்டு. காங்கிரஸ் ஒரே
மொட்டை அடிச்சிட்டாங்க. ராகுல் காந்தியினுடைய அந்த பிரச்சாரம் ஓட்டு சோரி என்பது பிரபலமாகவில்லை. நிதிஷ்குமாருக்கு எதிர்த்து சொன்னாங்கன்னா அது எடுபடவில்லை. ஆனா காங்கிரஸ் எஸ்ஐஆர் தான் வென்றதுன்னு சொல்றாங்க சார். எஸ்ஐஆர் வென்றது, ஜனநாயகம் தோற்றதுன்னு குறிப்பிடுறாங்க. எஸ்ஐஆர் வந்ததுனாலதான் உங்களுக்கு திருட்டு ஓட்டுல எடுத்தாங்க இல்லையா? வட இந்தியாவில் எஸ்ஐஆர் வேறு, தமிழகத்தில் எஸ்ஐஆர் வேறு என்று தான். ஏன்னா வட இந்தியாவில் பங்களாதேஷ், மயன்மார், நேபாள் இந்த 3 தேசங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வாக்குரிமையை எடுத்தோம் அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. எங்க 3 மாசம் டைம் கொடுத்தாங்களே சார். அப்போல்லாம் இவங்க காங்கிரஸ்காரர் என்ன பண்ணியிருந்தாங்க? ஆர்ஜேடி காரங்கள்லாம் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டில் எந்த ஊடுருவல் இல்லையே. ஸ்ரீலங்கன் இருந்தாங்கன்னா ஸ்ரீலங்கனுக்கு உரிமை கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ தமிழ்நாடு எஸ்ஐஆர் தனி, இந்தியா இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஜனங்க ஏங்க 2வது 3வது முறை தேர்ந்தெடுக்கிறாங்க? தமிழ்நாட்டில் 1967 நான் அப்போதான் சின்ன பையனா இருந்தேன். நான் 16 வயசு. எங்க அப்பா ஜா ராமபத்திரன்னு பேர், சாணக்கியன் ஆசி ராஜாஜி கிட்ட வேலை செய்ய. அவர்லாம் அண்ணாதுரை காஞ்சிபுரத்துல பார்ப்பாரு, காகித மில்லத்துல போய் பார்ப்பாரு. அப்பெல்லாம் இந்த அரசியல் புரிந்ததுன்னா குறைந்தது 60 வருஷமாக நான் இந்த அரசியலை தேர்ந்தெடுப்பதான். வட இந்தியாவில் பாஜக இருக்கக்கூடிய ஒரு மகிமை என்ன என்று கேட்டால், மீண்டும் மீண்டும் எப்படிங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அவங்க? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்க 1967 அப்புறம் ஜெயிக்க வைக்கவில்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கணுங்க. அதனாலதான் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு தபாவ்னு இந்தியில சொல்லுவாங்க, ஒரு கண்ட்ரோல். ஆபரேஷன் சிந்தூர் நிச்சயம் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்க. ராகுல் காந்தியினுடைய ஓட்டு சோரிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்தாரு. எங்கெங்கெல்லாம் அவர் பேசுறாங்க பிஜேபி ஜெயிச்சிடுச்சுங்க. காங்கிரஸுக்கு டெபாசிட் போயிடுச்சுங்க. கனிமொழி அந்த அம்மா பேசினாங்க, இங்கிலீஷ்ல பேசினாங்க. எங்க யாராவது இங்கிலீஷ்ல, அந்த ஊர்ல எல்லாம் இங்கிலீஷே கிடையாதுங்க. 100 பேர்ல 5 பேருக்கு 6 பேர் தான் இங்கிலீஷ் தெரியும், மீதி 95 பேருக்கு ஹிந்தி. அந்த ஊர்ல பேசுறது இன்னொன்னு. சதீஷ், நான் பீகார்ல இப்போ ஒரு 10-15 முறை போயிருக்கிறதுனால நான் சொல்றேன். சின்ன வயசுல, இந்த வாட்டி நான் போகல. நான் பீகார்ல ஒண்டியே ஹிந்தியே 5 பாஷையில 5 விதமா பேசுறாங்க. இப்ப திருநெல்வேலி தமிழ், மதுரை தமிழ், அவங்க கன்னியாகுமரி தமிழ் இருக்குது இல்ல, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஹிந்தி இருக்குது. இதெல்லாம் தெரியாத நம்ம ஊர் மு.க. ஸ்டாலின் அங்க இங்கிலீஷ்ல பேசினாரு. எவனோ ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ண. ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்காரர்களை கண்டால் வட இந்தியாவுகளுக்கு ஆசையாக அனுகடிப்பார்கள். ஆனால் திமுக அந்த பானிபுரி விற்கிறவெல்லாம் ஹிந்திக்காரன், கக்கூஸ்கள் வந்தவெல்லாம் பெருசா பண்ணி விட்டாங்க அதுல. அதனாலதான் அங்க காங்கிரஸ் தோற்றது, நிதிஷ்குமார் ஜெயித்தார். போதாத குறைக்கு பிரச்சார பீரங்கியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி நிதிஷ்குமாரை யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்ற. இது உண்மைக்கும் பொய்யுக்கும் நடந்த தேர்தலாகத்தான் நான் கருதுகிறேன். சதீஷ், முதலமைச்சர் வேட்பாளர் யாரா சார் இருப்பாங்க? நிதிஷ்குமாருக்கு மீண்டும் நிதிஷ்குமார் தாங்க, அது சந்தேகமே இல்லைங்க. சும்மா நீங்க ஒண்ணு சதீஷ், நான் ஒண்ணு கேட்கிறேன். நான் டெல்லியில 45-50 வருஷமா இருக்கேங்க. வட இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் உதயநிதி தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் நான் சொன்ன, நீங்க எடுத்துப்பீங்களா? ஸ்டாலின் தான் இப்போ. பட் ஸ்டாலின் ஏன் உதயநிதி கொண்டு 75 வருஷம் ஆச்சு டிஎம்கேக்குன்னு ஸ்டாலின் ஏன் புகுத்துறாரு? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாதிரி அணுகுமுறை இருக்கும். பாஜக நிதிஷ்குமாரை பெயரை வைத்துத்தான் ஜெயித்தார்கள். ஆக மொத்தம் வெள்ளிக்கிழமை, இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு வாரம் கழிச்சு 21 என்று நினைக்கிறேன், தேதி இன்னும் குறிப்பிடப்படவில்லை. அப்பொழுது நிதிஷ்குமார் தான் 9வது முறையாக அவர் பதவியேற்பார் முதலமைச்சராக. இந்தியாவிலேயே யாருமே செய்யாத ஒரு சாதனையை அவர் செய்து விட்டார். ஜோதி பாசுக்கு நவீன் பட்நாயக் அடுத்தது ஐயா கருணாநிதி கூட இத்தனை வருஷம் இருந்து கிடையாது. ஆனால் பாஜக வேற ஒரு ஆப்ஷனையும் கையில எடுக்கலாம் இல்ல சார்? நிதிஷ்குமார் இல்லாத ஒரு மாநிலத்தை தன் கையில வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு யாரும் இல்லைங்க. எல்லா ஆப்ஷனையும் எடுக்கலாம். ஒண்ணு பாஜகவின் மிக நெருங்கிய இடத்திலிருந்து நான் பார்ப்பவன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறைகள் பாஜக தலைவர்கள் சொன்னது, இப்போ இவ்வளவு ஓட்டு வாங்கினப்புறம் அவர் விட மாட்டாங்க. ஒண்ணு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில இருந்து படுத்துன்னு ஜெயிச்சாரு. ஐயா கருணாநிதிக்கும் அம்மா ஜெயலலிதாவுக்கும் தான் உடம்பு சரியில்லாத இருந்தது. அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை, அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு
சில புத்தி மறதல்கள் வியாதி வந்திருக்குது. இருப்பினும் அவரை வைத்துத்தான் ஆட்சி செய்வார்கள். தமிழகத்தில் அமெரிக்கால இருந்து ஆட்சி பண்ணார் எம்ஜிஆர், அதெல்லாம் யார் கேட்கறாங்க? சோ இருக்கிறத வச்சுட்டு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வருவார் என்று தான் தெரிகிறது. நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் உங்கள் முன் வைத்து அது எல்லாருக்குமே மிக தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ.